ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பதிவு எதை பற்றினா, பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கும் அமுச்சிட்டு அப்பாடா அப்படின்னு கையை காலை நீட்டி உட்காந்த நம்மள மாதிரி பெண்களுக்கு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வரப்போகுதுன்னு 10 டேஸ்க்கு முன்னாடியே பொங்கல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போகி, அப்புறம் பெரும்பொங்கல், அப்புறம் மாட்டுப்பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல். சமைக்கிறது, கழுவுறது, துவைக்கிறது, சமைக்கிறது, கழுவுறது, துவைக்கிறது, வீடு துடைக்கிறது, கடவுளுக்கு படைக்கிறது அப்படின்னே இந்த நாள் போயிடுச்சு. சரி, ஓகே, அடுத்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா, தை அமாவாசை வந்துருச்சு. அந்த அமாவாசையிலையும் வேலை செஞ்சு ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம். பட் இவ்வளோ வேலையும் செஞ்சது நம்ம ஹோம் மேக்கராக செஞ்சுட்டு அப்பாடான்னு இன்றைக்கி கையை காலை நீட்டி உட்காந்துட்டோம். இன்றைக்கும் ரிலாக்ஸ் எடுக்க முடியாமல் ஆஃபீஸ்க்கு போகிற எத்தனையோ ஒர்க்கிங் உமன்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். எதுக்குன்னா, நமக்கு எவ்வளோ வேலைங்க, இவ்வளோ வேலை நம்மளால் செய்ய முடியுமான்னு நமக்கே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் டே செலிப்ரேஷன் அப்போ இந்த மார்கழி மாதத்துலாம் பார்த்தா நிறைய பேர் கோலம் போட்டு அதை அழகாக போஸ்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் ரொம்ப அழகழகான கோலம் போட்டிருக்காங்க. எனக்கு பெருசாக கோலம் போட தெரியாது. அதே நேரத்தில் எனக்கு அந்தளவுக்கு போடவும் வராது. பட் போட்டவங்கள நம்ம அப்ரிஷியேஷனாக பண்ணோம் இல்லையா? இது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும் இல்லையா? நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், அவங்க பாருமா ஆண்டி எவ்வளோ அழகாக கோலம் போட்டாங்க. நீ போய் சொல்ல, போம்மா அதெல்லாம் யாருன்னா சொல்லுவாங்களா? அதெல்லாம் யாருன்னா சொல்லுவோம். நல்லா இருக்கும்மா, அப்ரிஷியேட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, பக்கத்தில இருக்கவங்கள, எதிர் வீட்ல இருக்கவங்கள நம்மள அப்ரிஷியேட் பண்ணிக்க மாட்றோம். பொங்கலுக்கு எடுக்கிற ட்ரெஸ், அவங்க பசங்க ட்ரெஸ் போய் இந்த பொங்கல் ட்ரெஸ் நல்லா இருக்குடா அப்படின்ட்டு நம்ம அந்த பொங்கல் ட்ரெஸ் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு பொங்கல் வாழ்த்தா இருக்கட்டும், அவங்க போடுற கோலமா இருக்கட்டும், எதையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்றோம். நிஜமாவே சொல்றேங்க. நம்ம ஒரு விஷயம் நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர பார்த்து, அவங்களுக்கு காம்ப்ளிமென்ட்ரி குடுத்து, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும்போது, அப்பதான் நம்ம குழந்தைங்க பார்த்து வளரும்போது, ஒரு விஷயம் நல்லாருக்கு, ஒரு ஒரு வேலைய ஒருத்தர் நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம போயி வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற குணம்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வரும். நம்மளுடைய மாற்றத்த நம்ம குழந்தைங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காம, நம்ம மாறுவோம். நம்ம மாறுனா கண்டிப்பா நம்ம குழந்தைங்களும் மாறுவாங்க. ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் செய்றாங்க, அச்சீவ் பண்றாங்க, ஒரு விஷயம் நல்லா செய்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. "நல்லா இருக்கு. இத சூப்பரா செஞ்சீங்க" அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் ஒருத்தர் முகத்த கூட ஒருத்தர் பார்த்து இப்பலாம் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதே இல்ல? இனிமேல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோலங்கள பார்க்கும்போது, அப்பா எவ்வளோ அழகா இருக்குங்க. மயில் கோலம், பூக்கோலம், பொங்கல் கோலம், மாடு கோலம், முருகர் இப்ப ரொம்ப ஃபேமஸா முருகர் கோலம். முருகரே அந்த வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்க மாரி இருக்கு. நிஜமாவே பெண்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குல்லங்க. பல பல விதமான ஆர்டிஸ்ட்ட உள்ள வச்சிருக்காங்க பெண்கள். அத வெளியில எடுக்கல. இப்ப அத வெளியில எடுத்து மார்கழி மாசம் ஃபுல்லா கோலம் போட்டாச்சு. பொங்கல் ஃபுல்லா கோலம் போட்டாச்சு. ரொம்ப அழகா இருந்தது. இடுப்பு வலிக்க அவ்வளோ அழகா கோலம் போட்டு, அது கலர் அடிச்ச பெண்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.